வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கஷ்கல பைரவே பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா பூரீஸ்வரி திரு சரணம் காத்திதேவகுலபன்னார வேதாச்சாரியா தற்பாரமபணம் சரணம் காஷ்யாத்திய குரியதவ திரு கிணராமண குரிய தற்பாரமபணம் சரணம் பரபம் சுரபம் வீரேஸ்வரி நரடி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சௌன பைரவேஸ்வரி ஓங்கிலம் யோக வேஷபட்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம சிரம வீரபைரவம் திருவடி அப்பணம் சிரமங்கிரி நமேஸ்வாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோக சகன்னம் சை விஷ்ணுமாயா ஜகத்குரு குரு பரமா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாச்சார் பரபம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நம. ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சமா சிவராத்திரி ஸ்வாசுதா நமஸ்துதே. மகாதேவி சத்மஹே விஷ்ணுமத்னி தீமஹே தத்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் ஓம் சோனத்வஜாய் வித்மஹே சூலஸ்டாய தீமஹே தத்னோ பைரவ பிரஜோதயாது. இன்னைக்கு செய்தி வந்து 4ஆம் தேதி 1ஆம் மாதம் 2/26 புதன்கிழமை காலை மணி 8 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். நான் வந்து போன வாட்டி 2113வது சதஸில் வந்து நான் வந்து இந்த அபச்சார பிரயோகம், ரெண்டாவது ஒரு மாந்திரிகத்தில் எப்படி செய்வது, அது வந்து கருப்பு மந்திரம் சொல்லும் இல்லையா, கருப்பு மந்திரம் அதை வந்து எப்படி செய்வது, அதை என்னென்ன மாதிரி செய்து அதை ஒருத்தவங்களை வந்து முடக்கம் செய்வது, முடக்கம். ஆனால் அது வந்து சாத்தியமாக செய்யக்கூடாது யாருமே. அதை வந்து என்னோடய அனுபவத்தில் கண்ட உண்மையான சம்பவத்தை நான் வந்து பகிர்ந்தேன். எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க. எல்லோரும் வந்து நினைக்கிறாங்கன்னா போய் எமுல்சபத்தில் செஞ்சு வச்சிட்டாங்க, கெட்ட ஒரு சக்தியை உண்டு பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்து ஒரு பூசணிக்கால ஒரு கெட்ட சக்தியை உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் ஒரு பரவலாக இந்த கருத்து இருக்குது. ஆனால் யாருமே வந்து இந்த மாதிரி செய்ய முடியாது. அதுக்குன்னு சில அபச்சார மந்திர தீட்சை ஒன்று இருக்கணும். அவங்க எப்படி இருப்பாங்க, இந்த மந்திர பிரயோகம், கெட்ட மந்திர பிரயோகம் செய்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது மாந்திரிகவாதி கிடையாது. மாந்திரிகவாதிகள் வந்து இது கெட்ட செய்ய முடியாது. அபச்சாரம் பிரயோகம் செய்கிறவங்களுக்கு பேர் வந்து அவங்க வந்து கருப்பு மந்திரங்கள் பிரயோகம் பண்ணுறவங்க. அவங்க பொதுவாக வந்து வெளியே நம்ப வரமாட்டாங்க. சூரிய ஒளி அவங்க மேலே படக்கூடாது. அப்படியே அவங்க வெளியே வந்தால் கூட முக்காடு போட்டு தான் வருவாங்க. ஏன்னா சூரிய பகவான் ஒளி வந்து படக்கூடாது, பட்டால் அவங்களுக்கு பாதிப்பு வரும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி இந்த இரும்பில் சக்கரங்கள் செஞ்சு கெட்ட பிரயோகம் பண்ணுறவங்க என்ன செய்வாங்கன்னா மண்ணு கீழே தான் செய்யணும். ஏன்னா சூரிய ஒளி படாது இல்லையா. அப்போ இந்த மலைப்பகுதியில் வந்து தோரம் இருக்கும் இல்லையா, மலைப்பகுதிகளுக்கு பெரிய பெரிய மலைப்பகுதிகளில் வந்து உள்ளுக்கு, அதாவது உள்ளுக்கு போய், அதாவது மலை உள்ளுக்கு போய், அது மண் தானே, மண்ணுக்கு உள்ளுக்கு போய் அவங்க அதில் வந்து தீபங்கள் வைத்து அதில் வந்து இது தகடுகள்லாம் எழுதி அதுக்கு உயிர் கொடுப்பாங்க. அந்த மந்திர பிரயோகம், கெட்ட மந்திர பிரயோகம் அப்படி தான் செய்ய முடியும். ரெண்டாவது அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. குடும்பத்தை விட்டு தனித்து தான் இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி காரியங்கள் ரொம்ப செய்வாங்க. அதுதான் வந்து இந்த கெட்ட மந்திர பிரயோகம். அதாவது எல்லாம் நினைக்கிறாங்க எல்லாரும் செய்ய முடியும். இல்லை அப்படி இல்லை. அதுக்குன்னு ஒரு சாநித்தியம் இருக்குது. அதுக்குன்னு எப்படி உள்ளவங்க அந்த மந்திர பிரயோகம் செய்து அந்த இரும்பு சக்கரத்துக்கு வந்து உயிர் கொடுத்து அதை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து அதை வீட்லேயோ இல்லை எந்த இடத்துல வைக்கும் போது அது கெட்ட பிரயோகம் ஏற்படும். சரி, இது வந்து என்னோடய அனுபவத்தில் வந்து என்னோடய 13-14 வயசில் என்னோடய அனுபவத்தில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம். அதாவது எப்படின்னா, எப்படி மந்திர பிரயோகம், கெட்ட மந்திர பிரயோகம் பண்ணி ஒருத்தவரை முடக்கம் செய்தது சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அடுத்தது ஒரு உண்மையான சம்பவம். இது வந்து ஆனால் நான் 113வது ஆடியோவில் வந்து அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அவருக்கு வந்து தெய்வ நம்பிக்கை கிடையாது, வழிபாடில் நம்பிக்கை கிடையாது. குருக்கள்லாம் ஏமாத்துறாங்க, சில பேர் பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவருக்கு அந்த வழிபாடு விஷயத்தில் நம்பிக்கை கிடையாது. தெய்வத்தை கும்பிட மாட்டார். ஆனால் அவர் மனைவி நல்லா கும்பிடுவாங்க. நான் இருக்கிறத உண்மையான விஷயம் சொல்லி தான் நான் பொய் சொல்லக்கூடாது இல்லையா, அந்த பைரவருக்கு தெரியும் இல்லையா. சரி, அடுத்தது வந்து இன்னொரு சம்பவம் வந்து, இது வந்து அவரும் ஒரு மாதிரி பெரிய பணக்காரர் தான். அந்த டைமில் அவர் நல்ல வசதியானவர். ஆனால் அவர் ரொம்ப பக்திமான் அவர் யார் மேலே ரொம்ப பக்திமானினா விநாயகர் மேலே ரொம்ப பக்தி அவர். ஏன்னா அவர் தாத்தா, என்னோடய தாத்தா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தாத்தா வந்து மந்திர தீட்சை வாங்கி டெய்லி விநாயகருக்கு 108 அஷ்டோத்திரம் பாராயணம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி ஒரு சங்கார அபிஷேகம் பண்ணிவிட்டு சின்ன செலவு வச்சுருப்பாராம். அந்த டைமில் பாருங்கள், அந்த டைமில் செலவு வச்சுருக்காங்கன்னா பெரிய அதிசயம் தான். டெய்லி பூஜை முடிச்சு தான் அன்னமே எடுப்பாராம், சாப்பிடுவோம். அப்படி ஒரு விநாயகர் மேலே ஒரு பக்தி அவருக்கு. ஒரு தாத்தா, அவர் வழியில் வந்தவர் இவர்.
இவர் நல்லா படித்தவர், பேர் சொல்ல வேணாம், ஆனால் நான் எந்த இருக்கிற இடத்துல வேணும், நல்லா படித்தவர். அவர் வந்து வசதியானவர். அவர் வீடு வந்து பெரிய வீடு, நாங்கள் தெரியும், பெரிய வீடு. வீட்டு முன்னுக்கு பெரிய இடம் இருந்தது. அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா, சின்ன ஒரு விநாயகர், ஒரு 3 அடிக்கு விநாயகர் கருங்கல்ல ஒரு சின்ன கோயில் கட்டி, வீட்டிலேருந்து ஒரு 30 அடி தள்ளி ஒரு சின்ன ஒரு சன்னிதானம் மாதிரி கோயில் மாதிரி கட்டி, அங்கே விநாயகரை மட்டும் வைத்து டெய்லி விநாயகருக்கு அவர் வந்து பூஜை பண்ணுவார். டெய்லி அவர் விநாயகருக்கு பூஜை பண்ணுவார். மாதம் சங்கடகா சதுர்த்தி அன்னைக்கு நானும் எங்கள் தாத்தாவும் போயிட்டு அங்கே அந்த விநாயகருக்கு ஹோமம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிட்டு வருவோம். இப்படி தான் நாங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருப்போம். அப்போ தான் எங்களுக்கு அவரை பற்றி தெரியும். அவர் அந்த விநாயகர் யார் ஒருத்தவங்க அவர் வீட்டுக்கு வந்தாலும் அந்த விநாயகர் முன்னுக்கு தான் பாதை, அது விநாயகரை வந்து பார்த்துட்டு தான் அதை வளைஞ்சி அவர் வீட்டுக்கே பின்னால் போகணும். அப்படி ஒரு பாதை வச்சுருந்தார் அவர். அவ்வளோ பக்திமான ஒரு விநாயகர் மேலே. அப்படியே நல்லா இருந்திருக்குனால அவருக்கு வந்து சில 2-3 பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிலாம் கொடுத்தாரு, பேர பிள்ளைலாம் எடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க யாருன்னு சொல்ல வேணாம், அவங்க வந்து இவரை வந்து அபச்சார பிரயோகம் பண்ணி அவர் வந்து சாவடிச்சிட்டால், அது வந்து சாவடிச்சிட்டால் அவர் சொத்தை பிரிக்கலாம் சொல்லி ஒரு ஏற்பாடு நடந்தது. ஒரு ஏற்பாட்டில் ஓடிட்டு இருந்தது. அப்போ அவங்க போய் ஏதோ சொந்தக்காரங்க தான் யாரோ போய்ட்டு அங்கே போய் ஏதோ கெட்ட பிரயோகம் பண்ணி அந்த வீட்டில் கொண்டு வந்து அந்த தகடை வைக்க ஒன்று. அப்போ இந்த விநாயகர் இருக்கார் பார்த்தீங்களா, விநாயகர் கோயில், சின்ன கோயில் தான் விநாயகர். அந்த கோயில் முன்னுக்கு வந்து நிறைய செடிகள் வச்சுருப்பார் அவர். வாழை மரம், வேப்ப மரம், மற்ற பில்வ மரம் அப்படின்னு செடி, பூச்செடியெல்லாம் வச்சு அந்த பூவெல்லாம் பறித்து அவர் ஹோமத்துக்கும் பூஜைக்கும் ஜெபம் பண்ணிட்டு வந்து விநாயகர் வச்சுருப்பார். அவர் நல்ல வேலை பார்த்தவர். அப்பயும் நல்ல ஒரு பெரிய அந்தஸ்தான வேலை பார்த்தவர். எந்த வேலைன்னு சொல்ல வேணாம், வேலை பார்த்தவர். அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து பெரிய புயல் காற்று மாதிரி அடித்து பெரிய வேப்ப மரம் அப்படியே வேரோடு பிடுங்கி அதை அப்படியே போட்டுருச்சு. எங்கே கோயில் முன்னுக்கு போட்டுருச்சு. வாழை மரங்கள்லாம் கருப்பாயிடுச்சு, செடிகள்லாம் வந்து கருப்பாயிடுச்சு. அப்போ அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு, என்னது இந்த மாதிரி நடக்குது, அபசகுடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் போயிட்டு அப்போல்லாம் வந்து பிரசன்னம் போட்டு தான் பார்ப்பாங்க. வேதத்துலேயும் ஒண்டி தான், சாஸ்திரத்துலையும் ஒண்டி தான். ஒரு கோயிலில் எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும், கோயிலில் நம்ம திருவிழா செஞ்சாலும் பிரசன்னம் போட்டு பார்க்கணும். அந்த பிரசன்னத்தில் அந்த பிரசன்ன தேவதான்னு ஒன்று இருக்கும். அதை வந்து அந்த இறைவன்கிட்ட போய் நாடி என்னென்ன குறைகள் இருக்குது, யார் இந்த திருவிழாவை செய்யணும், யார் இந்த ஹோபத்தை செய்யணுன்ட்டு அந்த பிரசன்னத்தில் உள்ள தேவி வந்து சொல்லும் கரெக்டாக. இதுதான் உண்மையான முறை. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைகள் இருந்தால். ஆனால் இந்த முறை வந்து இப்போ கேரளாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கேரளாவில் வந்து பிரசன்னம் போட்டு பார்க்குறவங்க இருப்பாங்க. பிரசன்னம்னா உட்காந்து ஒரு நல்ல நாள் பார்த்து கட்டங்கள் போட்டு ஒரு வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபம் வந்து ஊசி மாதிரி அப்படியே எரியும். அது மேலே அந்த பிரசன்ன ஜோதிடம் பார்க்குற ஒரு நாட்களை வந்து அந்த அம்பாள் பேசும். எப்படி பேசுனா, அந்த தீபத்தை அவரு கொண்டு தான் அது தெரியும். அவர் தீபத்தில் உட்காந்து அவர்கிட்ட வந்து பேசும். ஏன்னா அவர் ஏற்கனவே மந்திர சித்தி பெற்றிருப்பார், மந்திர ஜபங்கள் பண்ணி. அந்த அம்பாள் அங்கே உள்ள சூழ்நிலையை வந்து சொல்லும். இதுதான் பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் பிரசன்னம் போட்டு தான் பார்ப்பா. பிரசன்னம் போட்டு பார்க்கணும், இது என்னமோ எனக்கு மனசு உறுத்துதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கும் இடையில கெட்ட கனவாக வந்துட்டு இருந்தது. அவர் எங்கள் தாத்தாட்ட தாத்தனும் இல்லையா, இது வந்து ஏதோ நல்ல சகுனம் இல்லை, நீங்கள் உடனே நீங்கள் வந்து பிரசன்னம் போனாங்க. அப்போ வந்து உடனே பிரசன்னம் கேரளாலேருந்து வந்தாங்க, பிரசன்னம் போட்டாங்க. போட்ட உடனே இந்த பிரசன்னம் என்ன சொல்லிடுச்சு சொன்னால், பிரசன்னத்தில் உள்ள அம்பாள் இந்த மாதிரி, ஐயா அவர் சொல்கிறார், பிரசன்ன ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் கூட இருந்தேன். அப்போ எனக்கு வயசு குறைவு, ஆனால் நான் உண்மையான சம்பவம் இல்லை, என்ன அனுபவத்தில் உண்மையான சம்பவம். அப்போ அந்த பிரசன்னம் போட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயா இந்த மாதிரி உன்னோட வீட்டில் உள்ளவங்க சரி சொந்தக்காரவங்க உங்களை வந்து சாய்க்கணும் சொல்லி அபச்சார பிரயோகம் பண்ணி சில இயந்திரங்களை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. இதை வந்து விநாயகர் வந்து உனக்கு உணர்த்தணும் சொல்லி தான் இந்த மரத்தை பிடிங்கி அவர் தான் போட்டது, வேப்ப மரத்தை. இந்த சுற்றி உள்ள மரங்கள் காய்கறிகள்லாம் வந்து கருப்பு ஆக்குனது அவர் தான், கருப்பு அடித்தது அவர் தான் உன் கனவுல வந்து சொன்னது. இது வந்து ஒரு கெட்ட அவர் வீட்டு முன்னுக்கு இருப்பதால் அந்த கெட்ட தேவதை வீட்டு முன்னுக்கு இருக்குது, உள்ளுக்கு வர முடியல. அதாவது அவர் வந்து வீட்டு முன்னுக்கு உனக்கு பாதுகாப்பாக இருப்பதால் அவரை தாண்டி அந்த கெட்ட சக்தி வீட்டு உள்ளுக்கு நுழைய முடியல. இதுதான் வந்து இந்த பிரச்சனத்தில் வந்த பதில்.
உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, என்ன அப்படி இருக்குது, நான் யாருக்கு இன்ன வரைக்கும் யாருக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நல்ல மனுஷன், இன்ன வரைக்கும் அவர் யாருக்கு எந்த கருத்து செய்யல. நேரம் பாருங்கள், நேரம் காலங்கள் எல்லாத்துக்கும் நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஆண்டவனே பால் காலில் கடைஞ்சி அமுதம் வறுக்கும்னால விஷம் வந்தது இல்லையா. இறைவனுக்கே அந்த கதியை நம்ம தான் இந்த மூட. அப்போ ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கெட்ட நேரமோ இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு உண்டு. நம்ம தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எவ்வளோ நல்லவங்க இருந்தாலும், நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இறைவனுக்கே சோதனை உண்டு இல்லையா அசுரர்களால். அதே ஒரு விதி தானே எல்லாத்துக்கும் பொது. அப்போ ஒன்றும் மனசு கஷ்டமாக போச்சுன்னா, இந்த வரைக்கும் யாருக்கும் எந்த கண்ணும் செஞ்சதில்லை. நல்லா 3 பிள்ளைங்களை படுத்து வளர்த்தேன், நல்லா படிக்க வச்சேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என்னால் முடிஞ்சு செஞ்சேன், நல்லா இருக்காங்க, ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அவருக்கு. அப்போ அதுக்கு என்ன பரிகாரம்ன்ட்டு இந்த பிரசனத்தில் தான் கேட்கணும். இப்போ எல்லாரும் எல்லா ஹோமத்தையும் செய்கிறாங்க. அப்போ அப்படி இல்லை. அந்த பிரசனத்தில் இந்த ஹோமத்தை இந்த குருக்கள் தீட்சை பெற்று இந்த குருக்கள் தான் செய்ய முடியும் சொல்லி ஒரு விதி இருக்கும். எல்லாராலையும் எல்லா ஹோமத்தையும் செய்ய முடியாது. அந்த பிரசனத்தில் இந்த குருக்கள் தான் செய்யணும்னு விதி வரும். அது எல்லாரும் செய்ய முடியாது. சரி, அப்போ இந்த தேவதை கெட்ட தேவதைகளை வீட்டு உள்ளுக்கு வர முடியாமல் வீட்டு வெளியே நிற்கிது. அது விநாயகர் தள்ளி நிற்கிது. அது வீட்டு உள்ளுக்கு வர முடியல. அது வீட்டு முன்னுக்கு நிற்குது, என்னை தாண்டி வர முடியல, இதுக்கு ஒரு பரிகாரம் செய்யுன்னு சொல்லி தான் விநாயகர் இவ்வளோ உணர்த்தினது. இப்போ விநாயகர் கையெடுத்து கும்பிட்டு அவரை ரொம்ப அழுந்துட்டார். அழுந்தவர்னு சொன்னால், சரி இதுக்கு என்ன பரிகாரம் சொன்னால், அந்த பிரசனை திருப்பியும் மறுநாள் போட்டு பார்த்தாங்க. இதுக்கு என்ன பரிகாரம்னா, இந்த குருக்கள் இந்த இடத்துல இருக்கார், இந்த தீட்சை பெற்றவர், அவரால் தான் இந்த ஹோமத்தை செய்ய முடியும். அதாவது 8 நாள் அஷ்டபைரவர் யாகம் செய்தால் அந்த துஷ்ட தேவதை அந்த இடத்த விட்டு அது விலகிடும். அதாவது அந்த அந்த கெட்ட மந்திர பிரயோகத்தை முறியடிச்சிடலாம். அதை சக்தி இல்லாமல் ஆக்கி அதை அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு அது போயிடும். அப்படி தான் செய்ய முடியும் பிரசனத்தில் வந்துருச்சு. அப்போ நாங்களும் அந்த ஹோமத்தில் உதவி செய்தோம். நான் சின்ன வயசு அந்த குருக்கள் பேர் சொல்ல விரும்பினா. அப்போ அவரை போய் பார்த்து பேசி இந்த விவரத்தை சொல்லி கூட்டிகிட்டு 8 நாள் அவருக்கு நல்ல சகல வசதியும் அவர் செஞ்சு கொடுத்து, அவருக்குன்னு ஒரு ரூம்பு கொடுத்து, அவருக்கு எல்லா ஒரு பணிவிடை செய்கிறதுக்கு ஆளும் வைத்து, அவர் 8 நாள், ஆனால் அவருக்கு உதவிக்கு நான் இருந்தேன், என் தாத்தா நாங்களாம் இருந்தோம். 8 நாள் அஷ்டபைரவ யாகம் செய்து, அதன் பின் அஷ்டலட்சுமி யாகமும் செய்து, நவகிரக சாந்தி யாகம் திருப்பியும் கடைசியாக கணபதி யாகமும், கணபதி யாகம் தானே முதல் செய்த இதில் ஹோமத்தை ஆரம்பிக்கணும். செய்த பின் அவர் போயிட்டார். போன பிறகு திருப்பி பிரசன்னம் போட்டு பார்க்கணும், அந்த யாகம் பூர்த்தி இல்லையா, இந்த யாகம் பூர்த்தி இல்லையா, ஜெயம் இல்லையான்ட்டு பார்க்கணுமா. இதுதான் விதி. அது எந்த ஒரு திருவிழா செய்தாலும், எந்த ஒரு யாகம் பண்ணாலும் இந்த பிரசன்னங்கள் போட்டு நம்ம பார்க்கணும். எந்த குற்றம் இருக்குது, எது தப்பு செஞ்சுருக்கோம், அடுத்த முறை என்ன திருத்திக்கணும்னு சொல்லி இந்த பிரசன்னத்தில் இந்த தேவி பிரசன்ன தேவின்னு ஒன்று இருக்குது. அது சொல்லிடும் அந்த ஜோதிடர், பிரசன்ன ஜோதிடர்கிட்ட சொல்லிடும். அப்போ உடனே திருப்பி அந்த ஹோமம் முடிஞ்சு போன பிறகு ஒரு 5 நாள் கழிச்சு அந்த பிரசன்ன ஜோதிடர் திருப்பி பிரசன்னம் போட்டு பார்த்த பிறகு, ஆமாம் இந்த யாகம் பரிபூர்ணமான பூர்த்தி. இதுக்கு என்ன பலன்னா, யார் இந்த அபச்சார பிரயோகத்தை செய்து இதை செய்ய சொல்லி இது வீட்டுக்கு அனுப்பினதோ, அது அவங்க சொந்தக்காரர் தான். அவருக்கு தொழுநோய் வந்துடும். 48 நாள் கழிச்சு தொழுநோய் நமக்கு தெரியுதுல்ல, கை கால்லாம் அப்படி அழுவி போகிறது. இது தொழுநோய். அதான் அது சகுனம், அதான் அது அறிகுறி. அந்த ஹோமம் முடிஞ்சு 40 நாள் கழிச்சு அவருக்கு இந்த மந்திரம், கெட்ட மந்திரத்தை பிரயோகம் பண்ணி வீட்டில் வைத்தவருக்கு அந்த தொழுநோய் வந்துடும். அதே மாதிரி இந்த கெட்ட மந்திர பிரயோகத்தை செய்த அபச்சார குருக்கு அவர் சாவுறவருக்கு படுக்க ஆயிடுவார். இந்த மந்திரவாதி இருக்கார் பார்த்தீங்களா, கெட்ட மந்திரத்தை அனுப்பினது இந்த அசுர தேவதையை, அது போய் அவர் அடிச்சிடும். அதை திருப்பி அனுப்பணும் பார்த்தீங்களா, அது போய் அவர் அடிச்சிடும். இதுதான் அதோட அறிகுறி. அப்போ என்ன தெரியல, இப்போ தானே ஹோமம் முடித்து ஒரு 1.5 மாதம் கழித்து அது குடும்பத்தில் ஒருத்தருக்கு சொந்தக்காருக்கு அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகிற அவருக்கு தொழுநோய் வந்தது. அதே மாதிரி தொழுநோய் ரொம்ப கஷ்டப்பட்டு நினைக்கிறேன் ஒரு 10 வருஷம் கழிச்சு அவர் இறந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு அவர் வீட்டில் இருக்க முடியாமல், கை கால்லாம் தொழுநோய்னா தெரியும் இல்லையா, இந்தியாவில் இருக்கும். கை கால்லாம் அப்படியே அழுகி போகும். கை கால் நெகை அவெல்லாம் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, அப்படியே ஒரே துருநாத்தம் அடிக்கும். இது அந்த மாதிரி ஒரு அந்த ஹோமத்தோட பலன். அதாவது அப்போ அதே மாதிரி அந்த கெட்ட மந்திரத்தை அனுப்பின அந்த மந்திரவாதிகளுக்கு அவருக்கும் அந்த
கெட்ட மந்திரத்தை அவர் திருப்பி அதை அடித்து அவர் படுக்கையாக கை கால் விளங்காமல் சாவுற வரைக்கும் கை கால் விளங்காமல் தான் பெட்டில் கிடப்பார் அப்படின்னு ஒரு அந்த ஹோமத்தோட பலன் அந்த பிரசன்ன ஜோதிடம் சொன்னார். அதே மாதிரி நடந்தது. அது என் அனுபவத்தில் உண்மை. அதே மாதிரியும் இதில் என்ன வித்தியாசம் சொன்னால், 2 பேருமே 2 பணக்காரங்களும் நல்ல மனுஷனுங்க, நல்ல ஒரு கொள்கை உள்ளவங்க. ஒருத்தருக்கு அமிர்விதமான தெய்வ பக்தி, அவரை விநாயகரை காப்பாற்றினா விநாயகரை வைத்து பூஜை பண்ணதால் அவருக்கு ஒரு ஆபத்தை விநாயகர் முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணி அதுக்குள்ளே பரிகார ஹோமங்கள் பண்ணி நம்ம காப்பாற்றினார். ஆனால் சில நல்ல மனுஷன் நல்ல பக்தி, ஆனால் அவருக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை அவரை காப்பாற்ற முடியும். இதுதான் விதி. இப்போ நம்ம என்ன தான் ஆண்டவன் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவனுக்கே கெட்ட நேரம் வரும்போது சோதனை வருது இல்லையா? ஆண்டவனுக்கே கெட்ட நேரம் வரும்போது சோதனை வரதான் செய்யும். அதே மாதிரி உலகத்தில் எப்படி நல்லது உண்டோ அதே மாதிரி கெட்டது இருக்குது. எப்படி கெட்டது உண்டோ அதே மாதிரி நல்லது உண்டு. இப்போ இந்த காலத்தில் எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் ஹோமம் செய்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை பிரசன்ன ஜோதிடம் போட்டு பார்ப்பாங்க. எந்த ஒரு வீட்டில் ஹோமம் செஞ்சாலும் அந்த வீட்டில் என்ன தோஷம் இருக்குது, அடுத்து நடக்க போகுது, அதுக்கு என்ன பரிகார ஹோமம் செய்யணும்ட்டு இந்த வழக்கம் அந்த காலத்தில் உண்டு. இதுதான் உண்மையான வழக்கம். ஆனால் இப்போ சைவ காலத்தில் அது இல்லை, அந்த வழக்கம் இல்லை. என்னட்ட நம்ம பேர் நம்ம வேதத்தை விட்டு வேறு வழிபாட்டுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. என்னென்னா அவங்க இஷ்டப்படி அது இல்லை வழிபாடு, அன்பு வழிபாடு. எப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறோம் அதை செய்யணும், அதுதான் அவங்க வழிபாடு. ஆனால் வேத சாஸ்திரப்படி ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன மந்திர ஜபம் பண்ணணும், என்ன வழிபாடு பண்ணணும், என்ன ஹோமங்கள் பண்ணணும், ஜாதகத்தை பார்க்கணும், ஜாதகம் என்ன கெட்ட நேரம் இருக்குது, இதெல்லாம் பார்த்து செய்வது இந்த காலத்தில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த தெளிவான ஒரு ஞானம் இப்போ இல்லை, பரிகார ஞானம் இப்போ இல்லாமல் போயிட்டு. வருங்காலத்தில் என்ன ஆக போது எனக்கு கொஞ்சம் கவலை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ மக்கள் மத்தியில் என்னென்னமோ வழிபாடெலாம் செய்யலாம், தப்புன்னு சொல்ல அவங்க நம்பிக்கை. ஆனால் அவங்களாம் ரோசிக்க மாட்டாங்க. நம்ம சாஸ்திரங்கள் என்ன ரிஷிகள் எழுதி வச்சுருக்காங்க, என்ன செய்யணும், ஒரு தேவாரம் படிக்கணும், ஒரு பிள்ளைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும், மந்திரம் சமஸ்கிருதம் மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதான் இவர் சொன்னார், இது கிரீன் நமச்சிவாய பைரவ சிவம். அப்போ இந்த ஆடியோவில் 115வது ஆடியோவில் உண்மையான வழிபாடு செய்கிறவங்களுக்கு இறைவன் கண்டிப்பாக காப்பாற்றுவார். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. எல்லோரும் கோவில் கட்டி தான் கும்பிடணும் அவசியம் இல்லை. அந்த காலத்தில் ராஜாக்களையும் அவ்வளோ பெரிய கோவில் கட்டி கும்பிட்டாங்கன்னா இறைவனை உணர்ந்ததால் தான். இறைவன் எல்லாத்தையும் காப்பாற்றுவார். இறைவன் எல்லாத்தையும் நம்ம கூட உலகத்தையும் இயற்கையும் பிரளயத்தையும் காப்பாற்றுவார் சொல்லி தான் அந்த கால ராஜாக்கள் 1000 ஆண்டுக்கு முன்னால் 2000 முன்னால் அவ்வளோ பிரம்மாண்டமான கோயில்னால் கட்டப்பட்டது. இது உண்மை தானே? ராஜாக்கள் கோயில் கட்டப்பட்ட உண்மை. ராஜாக்கள் முட்டாள் கிடையாது இல்லையா? ராஜாக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ராஜாக்கள் அவ்வளோ செலவு பண்ணி இது கோயிலை கட்டணும். இப்போ நான் சொல்கிற விஷயம் உண்மையாக பொய்யா ஒரு பக்கம் இருந்தாலும் கோயில் உண்மை தானே? இந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் கட்டப்பட்டு உண்மை தானே? அது சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க தானே? சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் அது உண்மை. அப்போ அந்த காலத்தில் அவங்க முட்டாளா? இல்லையே, அவங்க அறிவாளிகள். அவங்க காரணம் இல்லாமல் செலவு பண்ணாலும் அப்புறம் கோயிலை கட்டி வழிபாடு பண்ணியிருக்காங்க. எங்கே நோனாலும் சிவலிங்கம் தானே வருது, பரபிரம்ம சுரூபம் சிவலிங்க சுரூபம் தானே வருது, ருத்ரமூர்த்தி தானே வரார், காலபைரவர் தானே வரார். இப்போ இதெல்லாம் என்ன காரணம்? இறைவன் இருக்கார். எல்லாம் நம்ம வழிபட்ட பொறுத்து நம்ம என்ன வழிபாடுறோமோ அது நம்மளுக்கு நடக்கும். நம்ம என்ன மந்திரம் ஜபம் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு நடக்கும். இதுதான் விதியில் இதுதான் உண்மை. அதாவது இன்றைக்கி நம்ம ஜோதிட சாஸ்திரத்தையும் இன்றைக்கி நம்ம மந்திரத்தையும் மற்றக்காரங்க சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேது, நம்ம சொல்லிக் கொடுப்பது இல்லை. இப்போ ரொம்ப அந்த காலத்தில் வசதி இல்லை, அந்த காலம் ஃபோன்லாம் கிடையாது. ஒரே அதுவும் பணக்கார வீட்டில் சுற்றுற ஃபோன் தான் இருந்தது. இப்போல்லாம் ஹெட்ஃபோன் வச்சு என்ன வேணால் நம்ம படிச்சுக்கலாம். நல்லது இருக்குது, கெட்டது பார்க்க வேணாம். ஆனால் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இப்போ யூடியூப்லேயே நம்ம கற்றுக்கலாம். எவ்வளோ மந்திரங்கள் யூடியூப்பில் இருக்குது. விஷ்ணு சகஸ்ராமம் இருக்குது, லட்சுமி சகஸ்ராமம் இருக்குது, புருஷ சுத்தம் இருக்குது, ஸ்ரீ சுத்தம் இருக்குது. இதெல்லாம் படித்தா பிள்ளைங்களுக்கு எவ்வளோ விஷயம். இது நடிப்பில்லை, காயத்ரி மந்திரமாக சொல்லலாமே. அப்போ நம்ம வேதங்கள் உண்மை, நம்ம எப்படி அதை ஆட்கொள்கிறோமோ அதை பொறுத்து நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம். பாருங்கள், அன்றைக்கி ஒரு பிள்ளைக்கு தேவாரம் கூட தெரியல, தமிழ் வேதம் தேவாரம் கூட தெரியல. ஒரு தேவாரம் கூட கற்றுக்கலாமே. தேவர் கிளாஸுக்கு அனுப்பா. இந்து சங்கம் தேவர் கிளாஸ் வச்சுருக்காங்க, இந்து மாமன்ற சங்கம் தேவர் கிளாஸ் வச்சுருக்காங்க, அர்ச்சக சங்கம் வருஷத்துக்கு ஒரு தீட்சை கொடுத்து அவங்க கிளாஸ் நடத்துகிறாங்க. அந்த கிளாஸுக்கு குருக்கள் சங்கத்துக்கு அனுப்பலாம். என்ன சொல்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் நல்லது கெட்டது உண்டு. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம என்ன அதை கிரகித்து கொள்கிறோம், அதை பொறுத்து தான் எல்லாமே. அதே மாதிரி
இதெல்லாம் வந்து என்னோடய வாழ்க்கையில் என் அனுபவத்தில் நடந்த உண்மையான சம்பவங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏன் நான் பகிர்ந்துக்கிறேன்னா, இந்த மாதிரி முறைகள்லாம் உண்டு. இந்த மாதிரி முறைகள், இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் நம்மளுக்கு சாஸ்திரங்கள் அழகாக அற்புதமாக எழுதி வச்சுருக்கோம். நம்ம எப்படி ஆட்கொள்கிறோமோ அதை பொறுத்து. அதே மாதிரி நம்மளுக்கு ஜாதக கர்மா நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் இறைவன்கிட்ட போயிட்டு எனக்கு நல்லது தான் வரணும், எனக்கு கெட்ட வரக்கூட வேண்டவே கூடாது. நான் நல்லா இருந்தாலும் என்னை காப்பாற்றுங்க, நான் கஷ்டப்பட்டாலும் என்னை காப்பாற்றுங்கன்னா வேண்டணும். அதே மாதிரி நான் உண்டி நல்லா இருக்கணும்னு வேண்டவே கூடாது. என்னை சுற்றிலும் நல்லா இருக்கணும், இருக்கே நல்லா இருக்கணும், என் கூட்டாளி நல்லா இருக்கணும், என் நண்பர்கள் நல்லா இருக்கணும், என் சொந்தங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும். அதே மாதிரி இறைவன்ட்டு அறகுறைய வேண்டாதீங்க. எனக்கு நிறைய காசு வரணும், நல்லா உழைக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், மற்ற எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கணும், அப்படியும் வேண்டணும். உலகமே நல்லா இருக்கணும் வேண்டணும். நான் கூட நல்லா இருக்கணும், மற்றவங்களாம் கட்டுப்படும் வேண்டவே கூடாது. அது பெரிய தப்பு. எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டணும். அதுதான் விதிமுறை. அதே மாதிரி நம்ம சொல்கிற மந்திரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ரிஷிகள். அதுக்கு உயிர் உண்டு. அதான் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு பெரிய தமிழ் வாத்தியார். தமிழில் வந்து நான் தமிழ் விரோதம் கிடையாது, தமிழ் எனக்கு தாய், தமிழ் தாய். தமிழ் எல்லாருமே படிக்கணும். தமிழ் வந்து பலம் தெரியாத ஒரு யானை. எப்படி வந்து சின்ன வயசில் வந்து சங்கிலியில் கட்டினா சின்ன குழந்தைங்க, அந்த யானை சின்ன குட்டி வந்து சங்கிலி இழுத்து பிக்க முடியாமல் பெருசாக வந்தும் அதுக்கு ஒரு எண்ணம் வந்துடும், இந்த சங்கிலி நம்மளுக்கு பிக்க முடியாது. அதான் பலம் தெரியாத ஒரு யானைனா தமிழ் எல்லாமே மந்திரம். 12 எழுத்தும் 224 எழுத்தும் மந்திரம். அது பிறகு நான் சொல்கிறேன், தமிழ் வந்து மந்திரம். ஆனால் தமிழ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சமஸ்கிருதமும் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா சமஸ்கிருதம் ரிஷிகள் நம்மளுக்காக எழுதி வச்ச ஒரு பொக்கிஷன். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் 224 எழுத்தும் இருந்தும் சமஸ்கிருதத்துலேருந்து 12 எழுத்து கடன் வாங்கியிருக்குது. இப்போ தமிழ் எழுத்தை விட சமஸ்கிருதம் முன்னோடியாக இருந்ததால் தானே தமிழே வந்து சமஸ்கிருதம் கடன் வாங்கியிருக்குது 12 எழுத்து. அப்போ தமிழ் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்குச்சு. ஆனால் நம்ம தமிழ் கற்றுக்கிறவங்க ஏன் சமஸ்கிருதம் ஏற்றுக்க மாட்டீங்க? இப்போ ஒரு குழந்தை எத்தனை பாஷை படித்தா அவங்களோட நன்மை. இப்போ எனக்கே இங்கிலீஷ் தெரிஞ்சால் எனக்கு யோகம், மலாய் தெரிஞ்சால் எனக்கு யோகம், ஹிந்தி தெரிஞ்சாலும் எனக்கு யோகம், உருது தெரிஞ்சாலும் எனக்கு யோகம், அரப் மொழி தெரிஞ்சாலும் எனக்கு யோகம், சீன தெரிஞ்சால். ஒரு குழந்தை எத்தனை பாஷை கற்றுக்கிட்டாலும் அத்தனை யோகம் தானே. எல்லா பாஷையும் உண்டு தானே. ஏன் தமிழ் உயர்ந்தது, சமஸ்கிருதம் வந்தது சொல்கிறீங்க? ஆனால் தமிழே சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிட்டதால தானே 12 எழுத்து வாங்கியிருக்காங்க. அப்படி ஒரு அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை பேசாமல் ஆகிட்டாரு. ஆமாம், தமிழ் வந்து சமஸ்கிருதத்தை வந்து 12 எழுத்து கடன் வாங்கி தான் பயன்படுத்துது. அப்போ தமிழ் ஏற்றுக்கிச்சு தானே சமஸ்கிருதத்தையே. நீங்களும் ஏற்றுக்க மாட்டீங்க, ஏன் ஒதுக்குறீங்க? உங்கள் ஞானத்துக்கு எத்தனை மொழி கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு தானே யோகம். ஏன் இது உயர்ந்தது அது உயர்ந்தது, இது சமஸ்கிருதம் வந்து எல்லாம் கெட்டதான் சொல்லுதா? இல்லையே. தமிழ் என்ன நல்லதான் சொல்லுது? இல்லையே. எல்லா மொழியும் நல்லது உண்டும் கெட்டது. நம்ம எப்படி கிரகித்து கொள்கிறோமோ அதை பொறுத்து தானே. இப்போ எனக்கே நிறைய பாஷை தான் எனக்கு சந்தோஷம். ஹிந்தி கற்றுக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான், தமிழ் கற்றுக்கிட்டாலும் சந்தோஷம் தான், சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டாலும் சந்தோஷம். அதில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. இது ஏன் வீணாக உங்கள் ரிஷிகள் கொடுக்க பொக்கிஷன் நீங்கள் ஏற்றுக்கலைன்னா நாளைக்கு மற்றக்காரங்க கற்றுக்கிட்டு நான் என் மொழின்னு சொல்லிடுவாங்களே. சமஸ்கிருதத்தை விட்டு கொடுக்காதீங்க. தாய்மொழி தமிழ் மொழி விட்டு கொடுக்காத மாதிரி சமஸ்கிருதத்தை விட்டு கொடுக்காது. அதுவும் உங்களுக்கு தாய்மொழி தான். நம்ம ரிஷிகள் நம்மளுக்கு எழுதி வச்சது சமஸ்கிருதம், அதை தயவுசெய்து விட்டு கொடுக்காதீங்க. எப்படி நம்ம தாய் மாதா பிதா குரு விட்டு கொடுக்க முடியாதோ அதே மாதிரி மொழியும் விட்டு கொடுக்க நீ கற்றுக்குங்க. அதாவது நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ண வேணாம், இந்த மொழியை நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ கூகுளில் யூடியூப்பில் நிறையா பேர் சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்க குருமார்கள் வந்துட்டு கற்றுக்குங்க. முடிஞ்ச கற்றுங்க. ஒரு பாஷை 2 பாஷை கற்றுங்க. அப்படியே படிப்படியே வந்துடும். ஏன்னா ஞானபைரம் வந்து ஜெபம் பண்ணவும், சரஸ்வதி வந்து ஜெபம் பண்ணவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஞானம் உதயமாக கற்றுக்குவீங்க. எல்லாரும் கற்றுக்கணும். அதான் விசேஷம். காசிகார பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசுரங்கரி நமேஸ்வாய பைரவ சிவம். இந்த ஆடியோ வந்து 115வது ஆடியோ சதஸ், தமிழில் வந்து சதஸ். இன்றைக்கி தேதி வந்து 4ஆம் தேதி 1ஆம் மாதம் 2 கோசம் 2/6. அடுத்த ஆடியோ நான் வந்து இந்த கிரானத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அடுத்த வர கிரானம் வந்து 3ஆம் தேதி 3 மாதம் ரொம்ப முக்கியமான கிரானம். அது வந்து சந்திர கிரானம். அது வந்து நம்மளுக்கு வந்து சிம்ம ராசியில் தான் சம்பவிக்குது. ஆனால் வருகின்ற 17ஆம் தேதி இந்த
இந்த 2ஆம் மாதம் வந்து சூரிய கிரகணம் சம்பவிக்கும். ஆனால் மலேசியா சிங்கப்பூர் தெரியாது, ஆனால் பூலோகத்தில் சம்பவிக்கும். ஏன்னா எப்பயுமே ஒரு கிரகணம் சந்திர கிரகணம் வந்தால் 15 நாள் முன்னுக்கு சூரிய கிரகணம் வரும். சூரிய கிரகணம் வந்தால் 15 நாள் பிறகு சந்திர கிரகணம் வரும். சந்திர கிரகணம் கண்டிப்பாக வரும். இது வந்து இயற்கை நீதி, இது மாற்ற முடியாது. ஆனால் சில இடங்களில் தெரியும், சில இடங்களில் தெரியாது. அது வந்து பஞ்சாங்க சாஸ்திரம் தெரிஞ்ச குருமார்களுக்கு அது தெரியும். காசிகால பைரவி, பைரவர் அப்படம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசனங்கரி நமேஸ்வாய, பைரவ சிவம்.